ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீக்கஸ்ட் டேம்பரோட அனிமியோட பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கணும் வில்லேஜுக்கு போகிறாங்க. வில்லேஜுக்கு போட்டு எல்லோரும் மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க. ரோஸ் பண்ணுறதுக்கு கூட ஃபயர் தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா பசங்களும் ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. அங்கே வந்து சோகங்கும் போதே எதுவுமே கிடையாமல் இருக்குது. அப்போ தான் அவங்க வந்து கடத்தரவு வந்து சுற்றி போட்டிருக்காங்க. அங்கெல்லாம் ப்ரெட்டு எல்லாம் விற்றுட்ருக்காங்க. பேக்கரியில் ப்ரெட்டெல்லாம் விற்றுட்ருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ தான் டக்குன்னு ஒரு மீட்டு கடையை வந்து பார்த்துட்ருக்காங்க. சரி பரவாயில்ல, இந்த மீட்டை வந்து இவங்ககிட்ட வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக விற்கிறதுக்காக வந்து பார்த்துட்ருப்பாங்க. வந்து எட்டி பார்த்துட்டு அவங்க வந்து கத்தியை வந்து இதுன்னு ஷார்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கத்தியை வந்து ஷார்ப் பண்ணிகிட்ருக்க பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன செய்யணும்னா, ஹீரோயின் என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்து பயந்துக்கிட்டு அவங்க வந்து போக பார்ப்பாங்க. டக்குன்னு பாப்பா நில்லு பாப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வந்தோடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் வந்து கறிலாம் வச்சுருக்கேன். இங்கே ரேபிட் வந்து பிடிச்சேன் காட்டுக்குள்ளே ரேபிட் பிடிச்சேன். இது வந்து நீங்கள் விற்றுக்கிறீங்களா, வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவரும் பார்த்துட்டு, பாப்பா இது சுத்தமாக தான் இருக்குது, நல்லா க்ளீனாக தான் இருக்குது, நீங்கள் என்னென்ன வச்சுருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து கொடுன்னு சொன்னோடனே அவங்களுக்கு அவங்க பிடிச்ச மீட்டு எடுத்து வச்ச மீட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பாங்க. எடுத்து வைக்கல, பாப்பா இதுக்கு வந்து ஒரு 10 சில்வர் காயின் தான் கிடைக்கும், 10 காப்பர் காயின் தான் கிடைக்கும். சரி நான் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன், சரி நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதனால் 10 காப்பர் காயின் இருக்குது. இதில் வந்து நம்ம வரக்குள்ளே ப்ரெட்டு பார்த்தோம்ல, ப்ரெட்டு வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு தான் போகிறாங்க. அப்போ தான் பக்கத்துலேயே ஒரு ப்ரெட்டு கடை இருக்குது. இதை பார்த்துட்டு, அக்கா இந்த ப்ரெட்டு எனக்கு தாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பார்த்துட்டு சொன்னோடனே அவங்க பார்த்துட்டு, என்னம்மா க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. 2 காப்பர் காயின் அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து சிரிக்கிறாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே, அம்மா இது ரேட்டு அதிகமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் அப்புறமேட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ப்ரெட் எடுத்து கொடுக்குறாங்க. ப்ரெட்டு கொடுத்தோன்னே அவங்களும் ஜாலியாக வாங்கிட்டு அப்படியே வெளில வந்துடுறோம். மரத்து மேலே வந்து உட்காந்துட்டு, உனக்கு பாதி சவரம் இருந்தால் உனக்கு பாதி, இது எனக்கு பாதி அப்படின்ட்டு அவங்களும் சொல்லி சவரவக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஸ்லைம் வந்து சாப்பிட மாட்டேன்னுது. ஆனால் அதுக்கு வந்து ஃபுட்டு வந்து ஒத்துக்காது போல், ஃபுட்டுலாம் அது சாப்பிடாது போல். நான் வந்து இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. எனக்கு வந்து இது பிடிக்காது, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. இது ரொம்ப நல்லாயிருக்கு, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சரி மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் ஓடி போகுது, ஒரு நாள் ஆகிடுது. மறுநாள் காட்டுறாங்க. சோறு என்ன செஞ்சுருக்குன்னா, நீ என்ன தான் சாப்பிடுவ அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பாடு எதாவது சாப்பிடியா? சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வருது. பக்கத்தில் வந்து ஒரு குப்பைமேட்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ரெக்கவரி போர்ஷன்லாம் வந்துட்டுருக்காங்க. அது ஒன்று ஒரு கலர் இருக்குது. பிளாக் கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, அந்தமாதிரி கலர்லாம் இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பாட்டிலாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. இது கரெக்டாக இருக்குமா, இது கரெக்டாக இருக்குமான்னு எடுத்து வைக்கிறேன். டக்குன்னு பார்க்குறாங்க, அது காணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லைம் என்ன செஞ்சால் எல்லாத்தையும் காலி பண்ணிருக்கும், எல்லாத்தையும் அது சாப்பிட்ருக்கும். ரெக்கவரி போர்ஷன்லாம் அதுவே சாப்பிட்ருக்கும். என்னது நீ இதுதான் சாப்பிடுவியா அப்படின்ட்டு அதுவும் பார்த்துட்ருக்கோம். சரி இந்த பொருளை சாப்பிடு அப்படின்னு கேட்டால், நான் இதை சாப்பிட மாட்டேன், எனக்கு இது பிடிக்காதுன்ற மாதிரி மூஞ்சை வந்து திருப்பிக்கிச்சு. சரி நீ இதை சாப்பிடுன்ட்டு க்ரீன் கலர் போர்ஷனை வந்து ஒன்று எடுத்து வச்சுப்பாங்க. அது தூங்கி வேணான்றோம். இன்னொன்று ப்ளூ கலர் போர்ஷனை வந்து எடுத்து வச்சுக்கோ, அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுடும். சாப்பிட்டோடனே அதுக்கு கொஞ்சம் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டோடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஹாப்பியாக ஜாலியாக சுற்றிட்டுருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கடையை காட்டுறாங்க. மறுபடியும் அந்த வில்லேஜுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் தான் எடுத்து வச்சுட்ருக்காங்க. எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து அது வந்து சாப்பிட்ருக்காங்க. அது வந்து என்ன பண்ணுன்னா, அது ரெக்கவரி போர்ஷன் மட்டும் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். இதே மாதிரி ஒரு 2 நாள் போகுது. மறுபடியும் அதே மாதிரி அந்த ஊரில் நடந்ததெல்லாம் எல்லாத்தையும் காட்டிகிட்ருக்காங்க. ஊரில் நடந்ததெல்லாம் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. நினச்சி பார்த்துட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஓடி போகுது. மறுநாள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து போகிறாங்க. போட்டுட்டு நம்ம ஊரில் ஆள் இருக்கிற மாதிரியே இருக்காங்க, நம்ம ஊரில் பார்த்த மாதிரியே இருக்காங்கன்ட்டு வந்து, ஆமாம் இது நம்ம ஊரில் ஆளுங்க தான், நம்ம கொல்றதுக்காக தான் வந்திருக்காங்கன்னொடனே அவங்களும் பார்த்துட்டு வில்லத்தனமாக சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, ஹீரோயின் என்ன செய்கிறாங்க, இது நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு நினச்சிட்டு ஓடி போயிடுறாங்க. அவங்க பேச உடனே டக்குன்னு ஓடி போயிடுறாங்க. ஓடி போயிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க டேரெக்டாக எப்போ போவாங்க, கறி கடைக்கு தானே போவாங்க. அந்த கறி கடைக்கு மீட் கடைக்கிட்டு போகிறாங்க. மீட்டு கடைக்கிட்ட போயிட்டு அவங்க பேச போகக்குள்ள, அந்த அம்மா என்னம்மா ஆச்சு, ஏம்மா இப்படி ஓடி வரேன்னு கேட்கக்குள்ள, அந்த நேரத்தில் வந்து அவங்களோட போஸ்டர் வந்து அவங்க வாண்டட்னு ஒட்டியிருக்கும். அதை பார்த்துட்டு டக்குன்னு அவங்க வந்து ஓடி போகிறாங்க. என்னம்மா நில்லும்மா என்னம்மா ஆச்சு, ஏதாவது சொல்லிட்டு போம்மா அப்படின்ட்டு அவங்களும் கேட்குறாங்க. அப்படின்ட்டு கேட்டுக்கிறாங்க. டக்குன்னு அங்கே ஒரு பேக்கரி இருக்கு இல்லையா, பேக்கரி வாங்குவாங்கள்ல அந்த கடைக்கு போகிறாங்க. பன்னு வாங்குவாங்க அந்த கடைக்கு போகிறாங்க. இந்தாம்மா இந்த ப்ரெட்டு வாங்கிக்கோமா அப்படின்ட்டு அவங்க கொடுக்குறாங்க. அப்போ தான் வாங்கின உடனே
அதுக்கு முன்னாடி பார்க்குறாங்க, அவங்க பின்னாடி வந்து அவங்களோட போஸ்டர் வந்து ஒட்டியிருக்கும். வாண்டட்னு அவங்க போஸ்டர் ஒட்டியிருக்கும். டக்குனு அந்த பேக்கரி பன்னு கூட வாங்காமல் அப்படியே அவங்க ஓடி போயிடுவாங்க. ஏன் எனக்கு மட்டும் இது மாதிரி நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் இது மாதிரிலாம் நடக்கணும்? என்ன ஏன் கொல்றதுக்கு இவ்வளோ பேர் வராங்க அப்படின்ட்டு அவங்க வந்து அழுதுட்ருக்காங்க. ஹீரோயின் வந்து அழுதுட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் பேக்குக்குள்ளேருந்து தான் நம்ம ஜாரோ வந்து வெளில வந்துட்டுருக்கு. நீ வந்து அழுகாத அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கோம். அப்படியே நைட்டும் ஓடி போகுது. அங்கேயும் மரத்தில் தூங்கிட்டு மறுநாள் என்ன செய்கிறாங்கன்னா, காட்டுக்குள்ளே வந்து அவங்க பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காட்டுக்குள்ளே வந்து அவங்க பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இந்த சைடு போகாத அப்படின்ட்டு ஸ்லைம் வந்து சொல்லுது. இங்கே வந்து வியர்டாக இருக்குது, இந்த சைடு போகாத அப்படின்ட்டு அது ஸ்லைம் சொல்லும். ஜாரோ என்ன சொல்லுவோன்னா, இந்த சைடு போகாத, இந்த சைடு ஆபத்தாக இருக்குது, இந்த மரத்துக்கிட்ட போகாத, இந்த சைடு ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும். ஆனால் ஜாரோ வந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். இந்த சைடு ஆபத்து இருக்குது, இந்த சைடு ஆபத்து இருக்குது, இந்த சைடு போகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் கேட்காம நம்ம ஹீரோயின் என்ன செய்யிருப்பாங்க, அந்த மரத்து சைடு போயிட்டுருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு கை தெரிஞ்சிட்ருக்கும். அந்த மரத்தில் யாரோ மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் செஞ்சிட்ருக்கோம். அந்த ட்ரீ வந்து என்ன செய்யணும்னா வந்து ஒருத்தவனை வந்து துப்பிடும். அவன் வந்து மாட்டி வச்சிட்ருக்கிறான் வந்து ட்ரீ மான்ஸ்டர் வந்து அப்படியே துப்பிடும். துப்பின உடனே இன்னொருத்தனையும் அப்படியே மாதிரி தூக்கிடும். துப்பின உடனே டக்குன்னு ஹீரோயினை வந்து அட்டாக் பண்ணிடும். டக்குன்னு ஹீரோயின் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, அதை விட்டுட்டு ஓடி வந்துடுவாங்க. ஹீரோயினோட கையில் வந்து செமத்தியாக அடி வாங்கியிருப்பாங்க. ஹீரோயின் கையிலேருந்து கீச்சிக்கிட்டு பிளட்டெல்லாம் வந்துகிட்ருக்கும். ஹீரோனோட கையில் வந்து பிளட்டாக வந்துகிட்ருக்கும். ஹீரோயின் நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த பயத்துலேயே எனக்கு மயக்கம் வருது, நான் இங்கே சாக விரும்பலை அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிக்கிட்டே ஓடி வந்துருப்பாங்க. டக்குன்னு அப்படியே அங்கேயே அதே இடத்துல மயங்கிடுறாங்க. இந்த நேரத்தில் எனக்கு ஹீலிங் போர்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்குள்ளே ஜாரோ என்ன செஞ்சிட்ருக்கான், நிறைய ப்ளீடிங் வந்துட்டுருக்கு அப்படின்னு ஜாரோ என்ன செய்கிறான், அவன் வந்து கையில் வந்து உக்காந்துடுறான். அப்படியே ஹீரோயின் என்ன செய்றாங்க, எனக்கு மயக்கம் வருது, ஜாரோ வந்து நல்ல பையன், ஜாரோ வந்து என் கூடயே ரொம்ப நாளாக இருந்திருக்கான். ஜாரோ என்ன செய்யுதுன்னா, அந்த ப்ளீடிங் எல்லாம் என்ன செய்யுதுன்னா, அது கையிலே வந்து ரெக்கவரி பண்ணுது. ஜாரோ வந்து ஹீலிங்லாம் ரெக்கவரி பண்ணிவிட்டு நைட்டு என்ன ஆச்சு, நைட்டு ஆகிடுது. நைட்டு வந்து கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சிட்டு வந்து எழுப்பிவிடுது. ஜாரோ தான் வந்து எழுப்பிவிட்றான். காலைல வந்து ஜாரோ வந்து எழுப்பிவிட்றான். கையை பார்த்தவொடனே எனக்கு ஹீலிங் ஆகிடுச்சு. எப்படி ஜாரோ நீ தான் பண்ணியா? அம்மா பூம் பூம்னு அது சொல்லிகிட்ருக்கு. பூம் பூம்னா எதை கேட்டாலும் பூம் பூம் தான் சொல்லிகிட்ருக்கு. நீ பேசுகிற ஜாரோ, நீ பேசுகிற அப்படின்ட்டு அதுவும் சொல்லிகிட்ருக்கும். ஹீரோயினும் சொல்லிகிட்ருப்பாங்க, நீ பேசுகிறதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிகிட்ருப்பாங்க. அது மறுபடியும் பூம் பூம் பூம்னு அதுவும் சொல்லிகிட்ருக்கும். இது ரொம்ப கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். அப்புறம் மறுநாள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஹீரோயினுக்கு வந்து பெரியும் ஸ்ட்ராபெரியும் ஜாரோவுக்கு வந்து என்ன செய்திருப்பாங்கன்னா, ஹீலிங் போர்ஷனும் வச்சுருப்பாங்க. ஜாரோ நீ வந்து இதை சாப்பிடு. இப்போ ஜாரோ வந்து ஹாப்பியாக துள்ளி துள்ளி குதிச்சிட்ருக்கும். ஜாரோ எனக்கு இருக்கிற சொந்தம் நீ மட்டும்தான், நீ ஒழுங்காக சாப்பிட்டா தான் நான் நல்லா இருக்க முடியும், அப்போ தானே என்னை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரி வந்து அவங்க சாப்பிடுவாங்க. ஹீலிங் போர்ஷனை வந்து ஜாரோ வந்து சாப்பிட்டுட்ருக்கும். ஹீரோ வந்து ஒன்று சாப்பிட்டு அதுக்கு ஹாப்பியாகிட்டே இருக்கும். செம்மையாக இருக்குது, ஜாலியாக இருக்குன்ற மாதிரி தான் அது துள்ளி துள்ளி குதித்து விளாண்டுட்ருக்கும். அப்புறம் என்ன செய்யுங்கன்னா, அதுக்கு பெரியை கொடுப்பாங்க, அது வேணான்னுடும். மறுபடியும் என்ன செய்வாங்கன்னா, ஒரு குப்பைமேட்டில் வந்து வந்துட்டுருப்பாங்க. வேறு ஏதாவது ரெக்கவரி போர்ஷன் மாரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்கும். அவங்க போட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டப்பாவில் வந்து அதிகமாக ஹீலிங் போர்ஷன்லாம் வந்து எடுத்துகிட்ருப்பாங்க. ஒரு டப்பாவில் எடுத்தோடனே மறுபடியும் அதே ஒரு பல டப்பாவில் வந்து எடுத்துகிட்ருப்பாங்க. டக்குன்னு ஜாரோ என்ன செய்யுதுன்னா, டக்குன்னு ஒரு ஹீலிங் போர்ஷனை வந்து நல்லா சாப்பிட்டுடும். ப்ளூ கலர் இருந்தவுடனே டக்குன்னு சாப்பிட்டுடும். ரெட் கலர் இருக்கிறதையும் எடுத்து சாப்பிடும். ஜாரோ நீ எப்படி அந்த ரெட் கலர் இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட முடிச்ச அப்படின்னு பார்த்தோன்னா, க்ரீன் கலர் இருக்கிறது என்ன செய்யுன்னா, க்ரீன் கலர் இருக்கிறதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிடும். அது என்ன செய்வாங்கன்னா, ஒரு கலர் இன்னொரு கலர் பர்பிள் கலராக கொடுப்பாங்க. பர்பிள் கலராக கொடுத்தோடனே இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஜாரோ வந்து நினச்சிட்ருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அதுவும் நினச்சிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். அப்புறம் என்ன செய்கிறாங்க, எல்லா ரெக்கவரி போர்ஷனையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்க ஒரு இடத்துல அங்கே ஒரு செரி ட்ரீ வேறு இருக்கும். நீ இதை சாப்பிடு அப்படின்னு கொடுப்பாங்க. அதுவும் மறுநாள் நைட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பெர்ரியும் இவங்களுக்கு
ஹீலிங் போஷனும் சாராவுக்கு ஹீலிங் போஷனும் எடுத்து வச்சுருப்பாங்க. என்ன ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன், அப்புறம் காலைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனே சரி அதையும் கொடுன்ற மாதிரி தான் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுவோம். அப்புறம் நைட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஹீரோயின் வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா, இந்த உலகமே வறண்டு போய் கிடந்தது. அப்போ வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஹீரோவை வந்து சமன் பண்ணாங்க. வேறு ஒரு உலகத்துலேருந்து சமன் பண்ணாங்க. அந்த ஹீரோவுக்கு பல பவர் இருக்கும். அந்த ஹீரோ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். மக்களையும் காப்பாற்றி மக்களுக்கு எல்லாம் நல்லதெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவங்க வந்து அழுகுறாங்க. அவங்க வந்து அழுதுட்டு காலைல ஏஞ்சி பார்க்குறாங்க. அதுக்கட்டிலும் டைம் ஆகிடுச்சு, விடிஞ்சிச்சு, ஏந்திருன்றப்போ தான் பார்த்துட்ருப்பாங்க. ஹீரோயினை வந்து என்ன செஞ்சிட்ருப்பாங்கன்னா ஜாராவை வந்து கொஞ்சிகிட்ருப்பாங்க. சரிவா ஜாரோ நம்ம மறுபடியும் சாப்பிடுவோன்ற மாதிரி தான் அவங்க வந்து வேட்டையாடுறதுக்கு வந்து ட்ராப்லாம் செட் பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கே ஒரு எலி வந்து மாட்டிக்கும், ரேட் வந்து அதில் வந்து மாட்டிக்கும். அதுக்கு முன்னாடி அது ரேட்டுன்னு இல்லைங்க, அது ஒரு பாம்பு வந்து மாட்டிக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு துணி எடுத்துருப்பாங்களா, அந்த துணியை எடுத்து அது மேலே போடுவாங்க. அந்த பாம்பு வந்து அதை ஹீரோயினை கொத்துறதுக்காகவே வந்துட்டுருக்கும். டக்குன்னு என்ன செய்வாங்க, அவங்க வந்து ஒரு இதை போட்டு துணியை வச்சு கட்டி அப்படியே அதை வந்து தூக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. டக்குன்னு அந்த நேரத்தில் ஜோரோ வந்து இங்கே ரொம்ப ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்கே ரொம்ப ஆபத்தாக இருக்குது, இந்த சைடு போகாத அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல எல்லாமே செத்து கிடக்கும். குதிரை, மனுஷங்க எல்லாருக்கும் அடிபட்டிருக்கும். அடிபட்ட இடத்துல எல்லாருமே செத்து போயிருப்பாங்க. அவங்களும் ஆச்சரியத்தோடு பார்த்துருப்பாங்க, என்னது இது அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்த்துட்ருப்பாங்க. சரி கைஸ், இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.